காலை வணக்கம். நன்றி நன்றி நன்றி, இன்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி நன்றி நன்றி, இன்று நாள்தோறும் பாடிடுவோம். ஆமாங்க, ஒரு நாள் ஒரு காகம் ஒன்று குளத்துல இருந்த அன்னப்பறவையை பார்த்து கொண்டே இருந்ததாம். அந்த அன்னப்பறவையை சுற்றி இருந்த மக்கள் எல்லாம் பார்த்து ரசித்து கொண்டிருந்தாங்களாம். இந்த காகத்தை விரட்டுனாங்களாம். அந்த காகம் நினைத்து கொண்டதான் அந்த அன்னப்பறவைக்கு தான் எவ்வளோ ஒரு பிளெஸட் லைஃப் அப்படின்னு. ஆனா ஒரு நாள் அந்த அன்னப்பறவையோடு பேசும் பொழுதுதான் அந்த காகத்துக்கு புரிந்ததா அந்த அன்னப்பறவையுடைய வாழ்க்கையில மனசுல எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னு. ஒரு நாள் அழகா பேசுகிற ஒரு கிளியை இந்த காகம் பார்த்துச்சான். அந்த கிளிக்கு கிடைச்ச இம்பார்ட்டன்ஸ் இந்த காகத்துக்கு கிடைக்கலையாம். காகம் நினைச்சுதான் கிளிக்கு தான் எவ்வளோ ஒரு பிளெஸட் லைஃப்னு. ஆனா ஒரு நாள் அந்த கிளியோட பேசும் பொழுதுதான் அந்த காகத்துக்கு தெரிஞ்சுதான் அந்த கிளியோட வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டங்களும் அதனுடைய மனதுல எவ்வளோ பாரங்களும் இருந்ததுன்னு. அதே போல அந்த காகம் ஒரு நாள் ஒரு மயிலை சந்திச்சுதான். தோகையை விரித்து அழகாய் ஆடிக்கொண்டிருந்த மயிலை பார்த்து மக்கள் எல்லாம் சந்தோஷப்பட இந்த காகத்தை விரட்டுனாங்களாம். இந்த காகம் நினைச்சுதான் அந்த மயிலுக்கு தான் எவ்வளோ ஒரு அருமையான வாழ்க்கைன்னு. ஆனா அந்த மயிலோட பேசும் பொழுதுதான் அந்த காகத்துக்கு தெரிஞ்சுதான் அதோடைய வலியும் வேதனையும். அப்பதான் அந்த காகத்துக்கு புரிஞ்சுதான் ஒருத்தரோட அவுட்வர்ட் அப்பியரன்ஸை வச்சு அவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு ஒரு முடிவுக்கு வர முடியாது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் சந்தோஷமும் இருக்கு, கஷ்டங்களும் இருக்கு. இனி என்னுடைய வாழ்க்கைய நான் யாரோடையும் கம்பேர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சந்தோஷமா அங்கிருந்து பறந்து போச்சாங்க. ஆமாங்க, நாமும் கூட அநேக வேலைகள்ல நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்களோட கம்பேர் பண்ணுகிறதுனால கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் புரிந்து கொள்வதும் இல்லை, அதை சுதந்திரிப்பதும் இல்லை. கலாத்தியர் 6:4 வாசிக்கிறோம், அவன் தன் சுயக்கிரியை சோதித்து பார்க்க கடவன் என்று. ஆங்கிலத்துல let each one examine his own workன்னு போட்டிருக்குங்க. ஒவ்வொருவரும் அவர்களுடைய ஓன் லைஃப், ஓன் ஒர்க், ஓன் ஆக்ஷன்ஸை ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறோம், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்கிறாருங்கிறத நம்மளால உணர முடியும். கம்பேரிசன் எப்பவுமே ஒன்று நமக்குள்ள சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை கொண்டு வரும் அல்லது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை கொண்டு வரும். வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, அவன் பாரத்தை அவன் சுமப்பானே, ஈச் ஒன் வில் கேரி ஹிஸ் ஓன் லோட் என்று. ஆமாங்க, நாம் நம்முடைய பாரங்களை சுமந்து கொண்டிருப்பது போல அவங்களுடைய பாரங்களை சுமந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆகையினால நம்முடைய வாழ்க்கையும் மற்றவர்களோடு கம்பேர் பண்ணாம நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறோம் என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை புரிந்து கொண்டு அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோங்க. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதுவும் இந்த காலை வேலையிலுமாய் தகப்பனே அப்பா, எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே அப்பா, நாங்கள் யாரோடும் ஒப்பிட்டு பார்க்காம எங்களுடைய காரியங்களை, எங்களுடைய வாழ்க்கையை மாத்திரம் நாங்கள் ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க இயேசப்பா. உமக்கு பிரியமான வாழ்க்கையை நாங்கள் வாழுகிறோமான் என்பதை ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீர் கொடுத்திருக்கிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே அப்பா. நீங்கள் எத்தனையோ நன்மைகளை, ஆசீர்வாதங்களை எங்களை வாழ்க்கையில் நீங்கள் கொடுத்திருக்கிறீங்கப்பா. அதற்காக உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் தகப்பனே. இனி எந்த சூழ்நிலையிலையும் அப்பா எங்களையோ எங்களுடைய வாழ்க்கையோ ஆண்டவரை அப்பா நாங்கள் யாருடையும் கம்பேர் பண்ணவே கூடாது தகப்பனே. எங்களுக்கு உதவி செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமேன்.